அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான பல தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான முதலாவது தகவல், முட்டையை முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு சத்தம் இல்லாமல் இருக்கிறானுங்க சைனாக்காரங்க. சைனாவில் மறுபடியும் புதிதாக ஒரு கொரோனா மாதிரியான ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சிருக்குதாம். சொல்லும் போதே எனக்கு இங்கே எச்சு விழுங்குது. அந்த அளவுக்கு பயமாக இருக்குது. என்னடா திருப்பியுமா அப்படின்னு. ஆமாம், மறுபடியும் ஏதோ ஒரு வைரஸ் பரவி இருக்குது. ஆனால் உலகத்துக்கே தெரியாமல் மறைச்சி வச்சுருக்காங்க ஒரு பிரதேசத்தை. இது சம்மந்தமான விசாரணைகள் இப்போ உலகளாவிய ரீதியில் விசாரணைகள் போயிட்டுருக்குதான். எங்கே மறுபடியும் பரப்ப போகிறானுங்களோ தெரியல, அல்லாஹு ஆலம். அடுத்ததாக குற்றவாளி சுட்டு கொல்லப்பட்டார் போலீசாரின் கையால். அதே மாதிரி சிறை கைதி ஒருவர், கொலை குற்றவாளி ஒருவர் சிறையிலேயே மரணமடைந்த சம்பவம். பணிப்பெண் இறந்ததற்கு இதோ புதிய நிபந்தனைகளுடன் அதே போல உதவிகளும். மின்சாரம் தடைப்படும் அபாயம் பல பகுதிகளில். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்பார்ந்த பார்வையாளர்களிடம் முக்கியமான ஒரு ரிக்வஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமையில் தான் லீவாக இருப்பீங்க. சிலருக்கு வேலை இருக்கும், சிலர் வந்து லீவாக இருப்பீங்க. நம்மளுக்கு அந்த வெள்ளிக்கிழமை தான் வீட்டில் படிக்கட்டு சுத்தம் பண்ணுறதுலேருந்து, வீட்டில் வெளியில் ஏதாவது வண்டிகள் வந்தால் துடைக்கிறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய வேலைகள் வரும். இது பழைய வீடியோ தான் இருந்தாலும் உங்களுக்கு இந்த விசிட்டர்ஸ் யாராவது வாரவங்கள் ஒருத்தர் கொஞ்சம் வண்டியை கழுவிடுப்பா அப்படின்றாங்க, வண்டியை கழுவ வேண்டி வரும். இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்கிறதால சாதாரணமாக சில நாட்களில் வியாழக்கிழமை நைட்டே நான் வீடியோக்கள் ரெடி பண்ணி வச்சுருந்து போடுவேன். அப்படி இல்லைன்னா இதான் இப்படி தான் லேட் ஆகி தான் ஏதாவது ஒரு வீடியோ கிடைச்சா போடுறது. இந்த மாதிரியான சூழல் தான் இருக்குது. மெசேஜ் எல்லாம் ரிப்ளை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெள்ளிக்கிழமைகளில், வியாழக்கிழமை நைட்லேருந்து சனிக்கிழமை விடியும் வரைக்கும். அதால் மெசேஜ் போட்டவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும், சாரி. அதே போல் 3/1/2025 அதிகாலையான இன்றைய தினம் ஒமான் நாட்டுடைய காலநிலையை பாருங்கள். இனிமேல் இதுதான் சூழல் எல்லா கல்ஃப் நாடுகள்லையும். ரெடியாக இருங்க, ஐஸு விளைய போகுது ஒவ்வொரு இடங்கள்லையும். அடுத்ததா சுட்டு கொல்லப்பட்டார் ஷமரி. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வாண்டட் பர்சன் லிஸ்ட்டில் இருந்து மிக முக்கியமான ஒரு ஆளாக தேடி வந்த கொலை குற்றவாளி மற்றும் பல ஆயுததார வழக்குகளில் சம்மந்தப்பட்ட ஒரு நபரான இந்த நபர் வந்து அல் ஃபிர்தௌஸ் பகுதிகள் இருக்கிறதா குற்றப்புலனாய்வுத்துறைக்கு தெரிஞ்சு குற்றப்புலனாய்வுத்துறை உடனடியாக அந்த ஏரியாவை சுற்றி வளைப்பு மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த சுற்றி வளைப்பின் போது சம்பந்தப்பட்ட நபர் வந்து அதிகாரிகள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறாரு, பொதுமக்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறாரு. அதன் பிறகு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்த அதிகாரிகள் உடனடியாக அவர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதில் இவருக்கு குண்டடிப்பட்டு உடனடியாக அந்த இடத்துல இருந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றம் செய்யும் போதே இடையிலேயே அவர் வந்து உயிரிழந்துட்டார் அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் உங்கள் ஏரியாக்களில் நடக்குதுன்னா தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் ஓடி ஒளிஞ்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான் எடுத்த உடனே துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிருவாங்க. திருடர்களாக இருக்கலாம் அல்லது முக்கியமான தேடப்பட்ட நபர்களாக இருக்கலாம். அதே போல் தான் இன்றைய தினம் மத்திய சிறைச்சாலையில் ஒரு நபர் வந்து உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. அவர் வந்து அவருடைய அறையிலேயே விழுந்து கிடந்ததாகவும் அதன் பிறகு மருத்துவமனைக்கு மாற்றும் போது அவருடைய உயிர் பிரிந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலை மரணம் குவைத்தில் வந்து நிறைய தடவை இந்த சிறைச்சாலை மரணங்கள் வந்து
ஒரு வகையான புதிராகவே இருக்குது. ரொம்ப கவனம். தப்புகள் செஞ்சுட்டு சிறைக்கு போகிறதுலேருந்து தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக 11 மணி நேரங்கள் வரைக்கும் மின்சாரம் தடைப்படும் அபாயம் சில பகுதிகளுக்கு வரலாம். முன்னாடி வெயில் அதிகமாக இருக்குன்னு பிரச்சனை, இப்போ வெயிலே இல்லை, வெயில் இருந்தாலும் சூடே இல்லை அப்படின்ற மாதிரி பிரச்சனையும் இருக்குது. மின்சாரத்தை அளவோடு பாவிச்சுக்கோங்க. 2 பிரச்சனை. ஒன்று பிலிப்பீனி இறந்தது, இன்னொன்று பிலிப்பீனி கொன்னது. அதாவது குழந்தைய கொன்ன பிலிப்பீனி, அதே மாதிரி அடிபட்டு சாது அப்துல்லாவில் புதைக்கப்பட்டிருந்த பிலிப்பீனி. இதில் முதலாவது இறந்த பிலிப்பீனியுடைய கதையை முடிஞ்ச கதை. இறந்துட்டாங்க. பார்த்திங்கன்னா அவங்க நாட்டிலையும் அவங்களுடைய அந்த குடும்பத்துக்கான சலுகைகளை வழங்கியிருக்கிறாங்க. உடனடியாக நேரில் சென்று சம்பந்தப்பட்ட அந்த பணிப்பெண்ணுடைய வீட்டுக்கு நேரில் ஜனாதிபதி காரியாலயத்திலேருந்து அதிகாரிகள் சென்றிருக்கிறாங்க. அந்த பெண்களுக்கான முக்கியமான சில சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் உடனடியாக சென்று அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களால ஆன உதவிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் ஜனாதிபதி அந்த இதால் ஒரு தொகை நாங்கள் வாழ்வாதாரமாக கொடுக்குறோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து குவைத் அரசாங்கமும் எங்களாலான நஷ்ட ஈடு நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. உண்மையிலேயே பிலிப்பைன் நாட்டு அரசாங்கத்திலிருந்து அந்த நாட்டு அரசாங்க அதிகாரிகள் வரைக்கும் ஹெட்ஸ் ஆஃப் பண்ணி சல்யூட் அடித்தே ஆகணும் இல்லையா? அதே நம்ம நாட்டு பெண் ஒருவர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னா காக்கா குருவி கழுகு கூட போகுதில்லை அந்த பக்கம். அப்படித்தானே? ஒருத்தர் நம்ம நாட்டவர் இறந்துட்டார் அப்படின்னா எதுவுமே இல்லை. இப்போ இந்த ஹம்பாந்தோட்டையில் இறந்த பெண்ணை பற்றி கழுத்து அறுபட்டிருக்குது, தூக்கலையும் தொங்கியிருக்கிறாங்க. அப்போது இதை பற்றின எந்த ஒரு பெரிய அளவான இஷ்யூன்ஸும் இல்லை. சும்மா நார்மலாக ஏதோ நியூஸில் அப்படி ஆயிடுச்சா இப்படி ஆயிடுச்சா அவ்வளவுதான் சிம்பிளாக கொண்டுட்டு போகிறாங்களே தவிர ஒரு ஹையர் இஷ்யூவே இல்லை. அடுத்தது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம் இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைமையில் அப்படியே தான் இருக்க போகுது. அரசாங்கத்தால் ஒரு உதவியும் இல்லை. வெளிநாட்டு வேலைக்காக போய் உழைக்கிற அந்த கேட்டகரியில் பார்த்தா பிலிப்பைன் நாடு அதே மாதிரி தான். அவங்களுடைய பொருளாதாரம் அவங்க நாட்டில் என்ன பெரிய கோடிக்கணக்கில் சொத்தோடையாக இருக்குது நாடு இல்லை. அவங்களும் மிச்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு நாடு தான். நிறைய வெளிநாட்டு வருவாய்களை நம்பித்தான், வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய வருவாயை நம்பித்தான் அந்த கவர்மெண்ட்டும் நடக்குது. இந்த கவர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் நடக்குது, நம்ம நாட்டு கவர்மெண்ட்டும். ஆனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் செத்தாலும் எந்த ஒரு கணக்கும் இல்லாத அரசாங்க அதிகாரிகளுமாக தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. உண்மையிலே ஒரு கவலைக்குரிய விடயம். அதே போல தான் கொன்ற பணிப்பெண். அந்த பணிப்பெண் கொண்டுட்டாங்க, குழந்தை இறந்து போச்சு, வாஷிங் மிஷின் சம்பவம். இப்போது நிறைய பேர் கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வேணாம், இவங்க நிறைய தவறு பண்ணுறாங்க. சரி, இந்த தவறு மட்டுமா அப்படின்னு பார்த்தா சிலர் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பிலிப்பீன்களை பொறுத்தவரையில் உணவில் சில கெட்ட விடயங்களை கூட செய்வாங்க, சில விடயங்களை கலந்து கொடுப்பாங்க. அதை வாயால் கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு மோசமான சில விடயங்களையும் செய்வாங்க இல்லையா? உணவில் கலந்து கொடுப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறபடி கேட்கணும், அவங்க சொல்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்ற அந்த சூனியம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்பவும் மூழ்கி போய் ஒரு உள்வாங்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. நிறைய இடங்களில் அவங்கள மட்டும்தான் பிடிக்குது, அவங்க தான் வேணும், அவங்கள தான் வச்சுருக்காங்க, அதே மாதிரி நிறைய வருட காலமாக அவங்க தான் வேலை செய்கிறாங்க அப்படின்னும் போது சில இடங்களில் இந்த மாதிரியான சேட்டைகள் சித்து விளையாட்டுகளும் ஒரு காரணமாக இருக்குது. ஆனாலும் இப்போதைய சூழலில் பலருமே வெறுக்கிறாங்க, பலருமே எதுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இல்லை எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இல்லை இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி ஒதுக்கியே வச்சிடுறாங்க. ஒரு சிலர் இப்போ வீடுகளில் அவங்க இருக்கக்கூடிய வீடுகளில் உடனே இப்போ புதுசாக கொண்டு வந்துருந்தா. இப்போ எனக்கு ரீசெண்டாக கிடைச்ச நிறைய தகவல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிலிப்பீனி முன்னாடியெல்லாம் இப்போ இந்த நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறது கூட எங்களுக்கு பிலிப்பீனி வேணும் அப்படின்னு சொன்னவங்க, ஆனால் இன்றைக்கி இல்லை பிலிப்பீனி வேணாம், வேறு யாரையாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு பிலிப்பீனியை கொண்டு போய் விட்டுட்டு ஏஜென்ட்டில் மக்தபில் விட்டுட்டு வேறு யாரையாவது ஒருத்தரை எடுத்துகிட்டு வராங்க. நேபாளி அப்படி இல்லைன்னா சிலானி ஹிந்தி அப்படின்னு சொல்லி வேறு யாரையாவது ஒருத்தரை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லித்தான் போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். என்ன காரணம்னு பார்த்தா இந்த ரீசெண்டாக நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா
நிறைய பேர் பயப்படுறாங்க குழந்தைகளை கொடுக்கறதுக்கும் குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கும். இதுக்கு முன்னாடி குழந்தைகளை பார்க்குறதுனாலே அது பிலிப்பீனிகளால் மட்டும்தான் முடியும். ஆங்கிலம் பழக்கி கொடுப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, நல்ல துப்புரவாக வச்சுக்குவாங்க, அப்படி இப்படின்னு புகழ் பாராட்டிய மக்கள் இன்றைக்கி நிறைய பேர் அதை விட்டுட்டு வேறொரு இனத்தவர்கள் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. பிலிப்பீனியர்கள் வேணாம் அப்படின்னு. இது அனைத்து சமுதாயத்துக்கும் ஒரு பாடம். இலங்கையர்களுக்கும் சரி, இந்தியர்களுக்கும் சரி, மற்ற நாட்டவர்களுக்கும் சரி, இது நல்ல ஒரு பாடம். ஒருவர் செய்கிற தவறு ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே பாதிக்குது. நீங்கள் ஒருத்தர் செய்கிற தவறால் ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் பாதிப்பு வரலாம், இந்தியர்களுக்கும் பாதிப்பு வரலாம். நான் ஒரு தவறு செய்யும்போது நான் சிந்திக்க வேண்டியது என்னையை மட்டும் இல்லை, என்னையோட குடும்பத்தை மட்டும் இல்லை, என்னுடைய நாடு, என்னுடைய நாட்டு மக்களையும் சேர்த்து சிந்திக்கணும். அப்படின்ற நிலைமைக்கு தான் நாம் இந்த நாடுகளில் இருக்கிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு தவறு செஞ்சால் அந்த தவறால் சீலானி, ஹிந்தி, நேபாளி, பங்காளி, பிலிப்பீனி அப்படின்னு நம்மளுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையும் சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் எந்த ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்னுக்கும் சிந்தித்து செயல்படுங்க. நம்மளுடைய எல்லா தொழிலாளர்களையும் அது பாதிக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க கடைசி வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.